குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். கேக்குதா பேசுற? ஹலோ, நோ மிஸ். பேசுற கேக்குதா? இல்ல மிஸ். பேசுற கேக்கலையா? குட் கேக்குது ஈவினிங். மிஸ். ஓகே, குட் ஈவினிங் எவ்ரிபடி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெடிங் என்னன்னு சொன்னா ஹியூமன் ஜியோகிரஃபில வந்து எம்சிக்யூ. ஹலோ, இன்னைக்கு இந்த ஹெடிங் என்னன்னு சொன்னா எம்சிக்யூ பார்ட் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு எங்களோட பிரைட் பாத் டீமால நடக்கிற ஜியோகிரஃபில வந்து லாஸ்ட் இன்னைக்கு தான் இதோடய முடியுது. இன்ஷா அல்லாஹ் 5 மணில இருந்து 6 மணி வரை ஒரு கிளாஸ் இருக்கு. 7:30 இருந்து 8:30 வரை ஒரு கிளாஸ் இருக்குது. பேசுற கேக்குது தானே? ஓ கேக்குது. ஓகே, சரி. என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் 60 கொஷனிக்கு ஹியூமன் ஜியோகிரஃபியில் எம்சிக்யூ பார்ட். அதில் வந்து இப்போ 30 கொஷன் வந்து பார்ப்போம். டைமுக்குள்ள எவ்வளோ பார்க்கணுமோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி விளக்கமும் கிடைக்கும். உங்களுக்கு எது சரி டவுட்னு சொன்னால் குரூப்பில் வந்து நீங்கள் உங்களோட டவுட்டை வந்து போட்டு கேட்கலாம். சரியா? ஹலோ. ஓகே. ஓகே அக்கா. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷனை பார்ப்போம். சனத்தொகை கூம்பில் ஊழிய படைகளாக கருதப்படுவோர் யாவர்? ஃபர்ஸ்டா சனத்தொகைன்னு சொன்னா என்ன? யாராவது சொல்லுங்க பாப்போம். ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புல வாழ்ற மக்களினுடைய தொகை எண்ணிக்கை தொகை. ஓகே, நம்ம எவ்வளவுக்கு சுருக்கி எழுதையிலுமோ எவ்வளவுக்கு பிரிச்சு விரிவா எழுதையிலுமோ அப்படி ஆன்சரை நம்ம கொடுக்கலாம். குறிப்பிட்ட ஒரு நிலப்பரப்புல அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டுல வாழ்கின்ற மக்களுடைய மொத்த சனத்தொகை, மொத்த எண்ணிக்கை தான் சனத்தொகை என்று அழைக்கப்படுகின்றது. சரியா? இந்த சனத்தொகை கூம்புல வந்து ஊழிய படைகளாக கருதப்படுவோர்கள் யாவர்? சனத்தொகை கூம்புல வந்து 4 கூம்பு வந்து இருக்கின்றது. என்னென்ன கூம்பு? சனத்தொகையில 4 கூம்பு இருக்கு. என்னென்ன? ஆரம்ப கட்டம், ஆஹ் நிலையான கட்டம், விரியும் கட்டம், சுருங்கும் கட்டம். ஓகே, சரியா? இந்த 4 கட்டம் இந்த கூம்புகள் வந்து காணப்படுகின்றது. இந்த இதுல வந்து ஊழிய படைகளாக கருதப்படுவோரோட அந்த வயது எல்லையை வந்து காட்டியிருக்காங்க. 30 தொடக்கம் 40 வயதுக்குட்பட்டவர்கள் வருமா இதுக்குள்ள ஊழிய படைகளுக்குள்ள? இல்ல மிஸ். வராது. ஏன் வராது? 30 தொடக்கம் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள். இந்த 30 தொடக்கம் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் 15 தொடக்கம் 60 வயதுக்கு உட்பட்டவர்களுக்குள்ள வந்து வரப்போறாங்க. 30 தொடக்கம் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள்ன்ற ஒரு கேட்டகரி வந்து அதுல இல்லை. சரியா? அடுத்தது வந்து 15 வயதுக்கு குறைவானவர்கள். 15 வயதுக்கு குறைவானவர்கள் வந்து ஊழியப்படைகளுக்குள்ள வருவாங்களா? இல்ல. இவங்க எதுக்குள்ள வருவாங்க? பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் இதுக்குள்ள வருவாங்க.
சிறுவர்களுக்குள்ள வருவாங்க. 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் சிறுவர்கள். அடுத்தது வந்து 60 வயதிற்கு மேற்பட்டோர்கள். 60 வயதுக்கு மேற்பட்டோர்கள் வந்து முதியோர்களாக வந்து கணக்கிடப்பட்டிருக்கின்றது. 15 வயதுக்கு குறைவானவர்கள் சிறுவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டோர்கள் வந்து முதியவர்கள் என ஆஹ், குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 40 தொடக்கம் 60 வயதுக்கு இடைப்பட்டவர்கள். அடுத்தது வந்து 15 தொடக்கம் 60 வயதிற்கு உட்பட்டவர்கள். 15 தொடக்கம் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் வந்து ஒரு ஊதிய படைகளாக வந்து இந்த சனத்தொகை கூம்புல வந்து கருதப்படுகின்றார்கள். அப்ப இதுல வந்து முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர் வந்து 15 வயது தொடக்கம் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் ஊதிய படைகளாக வந்து கருதப்படுகின்றனர். விளங்கிட்டா? ஓ. சரி. சனத்தொகை கூம்புல வந்து ஒரு ஆணுடைய சதவீதம் வந்து எத்தனை காணப்படுகின்றது? ஆண்ட சதவீதம் எத்தனை, பெண்ணுடைய சதவீதம் எத்தனை காணப்படுகின்றது? தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க பாப்போம். பேசுங்க, விட தெரிஞ்சா சொல்லுங்க, மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காம. ஆண்கள் 50.4 பில்லியன். 50.4 வீதம் 100க்கு. 51%. 50.4 வீதம் வந்து ஆண்களும் 49.6 வீதம் வந்து பெண்களும் வந்து காணப்படுகின்றனர். 100 வீதத்துக்கு பார்க்கல. விளங்கிட்டா? ஸ்டூடெண்ட்ஸ், பெண்கள் எத்தனை வீதம்? 49.6 வீதம் பெண்கள். சரி சரி. ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். அதி குறைவான சனத்தொகையை கொண்ட கண்டம் எது? அதாவது மிச்சம் குறைவான சனத்தொகையை கொண்ட கண்டம் எது? ஆஸ்திரேலியா கண்டம். அதிகமானது எது? ஆசியா. ஓ, ஆசியா கண்டம். மிஸ், முதலாவதுக்கு என்ன ஆன்சர்? முதலாவதுக்கு 5. முதலாவதுக்கு 5வது ஆன்சர். சரி மிஸ். ஓகே. ரெண்டாவதுக்கு ஆஸ்திரேலியா கண்டம். சரி, எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. மூன்றாவது கேள்வி. 1871ஆம் ஆண்டு இலங்கையின் சனத்தொகை. 1871ஆம் ஆண்டு இலங்கையுடைய சனத்தொகை எத்தனைன்னு சொல்லி நம்ம கைட்ல வந்து சார்ட்ல தந்திக்காங்க. எத்தனை சனத்தொகை வீதம்? எத்தனை மில்லியன் வரும்? எத்தனை? 2.4 மில்லியன். மூன்றாவது ஆன்சர்.
ஹலோ, கேக்குதா பேசுற? ஓ சைலண்ட் கேக்குது. அடுத்தது இலங்கையுடைய நகராக்க வீதம் எத்தனை? நகராக்க வீதம் நகர சனத்தொகைன்னு என்னன்னு சொன்னா ஒரு நாட்டுல வந்து ஒரு நகரத்துல வாழ்கின்ற மக்களுடைய மொத்த மக்கள் தொகையில நகரத்துல வாழ்கின்ற மக்களுடைய சதவீதம். நீட்டா ஒரு நாட்டுல வந்து வாழ்கின்ற மக்களுடைய மொத்த மக்களுடைய எண்ணிக்கையில வந்து நகரத்துல வாழ்கின்ற மக்களுடைய அந்த எண்ணிக்கையுடைய சதவீதம் தான் நகராக்க வீதம் அல்லது நகர சனத்தொகை. அதான் கேட்டிக்கிறாங்க, இலங்கையுடைய நகராக்க வீதம் எத்தனை? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னுக்கும் இலங்கையுடைய நகராக்க வீதம் வந்து 18.2 வீதமாக வந்து காணப்பட்டுச்சு. ஆனா கைட்ல வந்து 18.2 வீதம் தான் இருக்குது. சரி, ஆனா வந்து தற்காலத்துல வந்து 19.99 வீதம் வந்து இருக்கு. சரியா, நீங்க வந்து ரெண்டு ஆன்சரையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட்ல வந்து 19.99 வீதம் இருக்குது. ஆனா கைட்ல வந்து 18.2 வீதம் வந்து நகரசன தொகை வந்து காணப்படுகின்றது. சரியா? ஓகே. அடுத்தது, தென்னாசியாவில் சனத்தொகை வளர்ச்சி வேகம் குறைந்த நாடு. தென்னாசியாவில் சனத்தொகை வளர்ச்சி வேகம் வந்து குறைந்த நாடு என்ன? யாரு மார்க் பண்றாள்? எழுதவானா? கட் பண்ணுங்க. தென்னாசியாவில் சனத்தொகை வளர்ச்சி வீதம் வந்து குறைந்த நாடு வந்து இலங்கை. சரியா? இலங்கையுடைய சனத்தொகை தான் குறைவாக வந்து காணப்படுகின்றது. மார்க் பண்ணினால் அதை டிலீட் பண்ணி விடுங்க. உலகில் அதிக சேரிப்புறங்களை கொண்ட நகரம் எது? உலகத்துல வந்து சேரிப்புறங்களை கொண்ட நகரம் எதுன்னு சொன்னா சேரிப்புறம். சேரிப்புறம்னு சொன்னா வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற மக்கள் வந்து தங்களுடைய வருமானத்துக்கு ஏற்றவாறு தங்களுடைய வாழ்விடங்களையும் அமைத்துக் கொள்கின்ற, அதாவது தனக்கேற்றவாறு வந்து வீடு வசதிகள் பொருளாதார வசதிகளை வந்து தனக்கேற்றவாறு வந்து அவர்களுக்குடைய குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து அமைத்துக் கொள்வதுதான் சேரிப்புறங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. இவர்கள் இந்த சேரிப்புறம் வந்து அமைக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா நகரத்துல, அதாவது நகரத்துல வாழ்வதற்கு வந்து அவர்களிடத்துல வந்து ஒரு வாழ்வாதார வசதி வந்து குறைவாக வந்து காணப்படும். நகரத்துல வாழ்ற அளவுக்கு அவங்ககிட்ட வந்து வசதி வந்து இல்லாமல் இருக்கும். அவ்வாறான வறுமை கோட்டுக்கு கீழே வந்து வாழ்கின்ற மக்கள் தான் சேரிப்புறங்களாக வந்து காணப்படுவார்கள். சேரிப்புறமாக வந்து அவர்களுடைய வீடுகளை வந்து அமைத்துக் கொள்வார்கள். இதைத்தான் சொல்ற சேரிப்புறங்கள். அதாவது உலகத்திலையும் இலங்கையில வந்து பல இடங்கள்ல வந்து இந்த சேரிப்புறங்கள் வந்து பரம்பி காணப்படுகின்றது. அதே வேளையில உலகில வந்து அதிக சேரிப்புறங்களை கொண்ட நகரம் எதுன்னு சொன்னா மெக்சிகோ வந்து காணப்படுகின்றது. நாலாவது விட ஆறாவதுக்கு இலங்கையில வந்து கொழும்புல வாழைத்தோட்ட என்ற இடத்துல இந்த சேரிப்புறம் வந்து காணப்படுகின்றது இலங்கையில. நோட் பண்ணிக்கோங்க. பேசுற கேக்குது தானே? ஓகே. இலங்கையில வந்து கொழும்புல வாழைத்தோட்ட என்ற இடத்துல வந்து இந்த சேரிப்புறம் வந்து காணப்படுகின்றது. அடுத்தது இந்தியாவுல வந்து தாரவி கிபோரா என்ற இடத்திலையும் காணப்படுகின்றது இந்த சேரிப்புறத்துடைய பெயர். ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைகளை வந்து பிடிச்சிட்டு அந்த சேரிப்புறத்துக்கு ஒரு வந்து பெயர் வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு மாவட்டத்துல வந்து ஒரு மாவட்டத்துக்குள்ள வந்து ஒரு பிரதேசத்துக்குள்ள வந்து ஒரு சின்ன ஊர் வந்து ஒரு கிராமம் வந்து காணப்படும். அந்த கிராமத்துடைய பெயர் வந்து எப்படி குறிப்பிட்டு சொல்றாங்களோ அதே போல வந்து அந்த சேரிப்புறங்களுக்கு வந்து ஒரு பெயர் வந்து காணப்படும்.
ஒரு குறிப்பிட்ட எல்லைகளை வந்து சுற்றி அந்த சேரிப்புறத்துடைய அந்த எல்லைகள் வந்து காணப்படும். அதுக்கு வந்து ஒரு பெயர் வந்து குறிப்பிடுவது. அப்படிதான் அந்த பெயர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்தியாவுல வந்து தாரவி, கிபோரா என்ற இடங்களும், அடுத்தது வந்து கென்யாவுடைய நைரோபி என்ற இடமும் வந்து காணப்படுகின்றது. விளங்கிட்டா? அடுத்த கொஸ்டின். ஆறாவதுக்கு மெக்சிகோ வந்து விட வரும். நாலாவது. அடுத்தது இலங்கையில் கனிய மணற்படிவு காணப்படும் இடம். இலங்கையில வந்து கனிய மணற்படிவு காணப்படுகின்ற இடம் எதுன்னு சொன்னா புல்மொட்டை. புல்மொட்டை, அடுத்தது கைக்காவல, பொல்கட்டுவ போன்ற பிரதேசங்களும் வந்து வரும். கைக்காவல, பொல்கட்டுவ இதை வந்து குறிச்சு கொள்ளுங்க. மிஸ் கைக்காவல புல் கொட்டுவையா? ஓ, டீச்சர் ஓகே. அடுத்தது எட்டாவது டீச்சர் கணியனை. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ 1 தொடக்கம் 6 வரைக்கும் உள்ள ஆன்சர்ஸ் கொஞ்சம் சொல்லலாமா? ஓ, சொல்றேன். இதில் நான் பார்த்து முடிச்சிட்டு லாஸ்டா ஃபர்ஸ்ட்ல இருந்த ஆன்சர் சொல்றேனே. ஓகே. ஓகே. எட்டாவது கணினி உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தை கட்டுப்படுத்தும் பிரான்ஸ் நிறுவனம். எது வரும்? எக்ஸான் மொபில், டோட்டல் எஸ்ஏ, பிரிட்டிஷ் பெட்ரோலியம், சவுதி அரம்கோ, ராயல் டச் ஷெல். டோட்டல் எஸ்ஏ வரும். கணினி உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தை வந்து கட்டுப்படுத்துகின்ற பிரான்சிய நிறுவனம் வந்து டோட்டல் எஸ்ஏ. எக்ஸான் மொபில் வந்து ஐக்கிய அமெரிக்காவுல கணினி வர்த்தகத்தை வந்து கட்டுப்படுத்துகின்ற நிறுவனமாக காணப்படுகின்றது. பக்கத்துல நோட் பண்ணி கொள்ளுங்க. எக்ஸான் மொபில் வந்து ஐக்கிய அமெரிக்காவுல வந்து இருக்குது. அடுத்தது பிரிட்டிஷ் பெட்ரோலியம் வந்து பிரித்தானியா, யூகே. பிரித்தானியாவுல வந்து காணப்படுகின்ற நிறுவனம். அடுத்தது சவுதி அரம்கோ வந்து ஆஸ்திரேலியாவுல வந்து காணப்படுகின்றது. ஆஸ்திரேலியா இல்ல, சவுதி அரேபியா. சவுதி அரம்கோ வந்து சவுதி அரேபியாவுல வந்து காணப்படுகின்றது. அடுத்தது ராயல் டச் ஷெல் வந்து நெதர்லாந்து நிறுவனங்கள் தான் இது. இதுல வந்து கேள்வி பிரான்சிய நிறுவனம், அதுக்கு டோட்டல் எஸ்ஏ. ரெண்டாவது ஆன்சர் குறிச்சு கொள்ளுங்க. கிளியர் தானே? ஓ. ஒன்பதாவது பெட்ரோலிய உற்பத்தியில் 50% கொண்டுள்ள நாடு. அதாவது ஒரு பெட்ரோலிய உற்பத்தியில வந்து 50%, அதாவது 100க்கு அரைவாசி மிக அதிக அளவிலான பெட்ரோலிய உற்பத்தி வந்து எங்கு நடைபெறுகின்றது? இந்த நாட்டுல வந்து நடைபெறுகின்றது. மத்திய கிழக்கு நாடு. ஓகே. குட். அந்த மத்திய கிழக்கு நாடுகள் சொல்றது சவுதி, ஈரான், அடுத்தது ஈராக், குவைட், அபுதாபி. ஓகேவா? அடுத்த கொஸ்டினுக்கு போமா? ஆம். ஓகே. அடுத்தது அந்த கேள்வியில வந்து உலகில் அதிகமாக நிலக்கரியினை வந்து உற்பத்தி செய்யும் நாடுகள்னு கொஞ்சம் கேள்வியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் எடுத்தாக்கள் வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. சரியா? விளங்கிட்டா? ஓ. ஓகே. உலகில் அதிகமாக நிலக்கரியினை வந்து உற்பத்தி செய்யும் நாடுகள்னு தான் வரைபடுத்து.
அதுல வந்து என்ன ஆன்சர் வரும்? உலகில் வந்து அதிகமாக நிலக்கரி வந்து உற்பத்தி செய்யும் நாடுகள். ஜப்பான். ஆஹா, சீனா. 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 ஓகே, குட். சீனா. சரியா? அடுத்து இதுல வந்து நோட் பண்ணிக்கோங்க. உலகில் வந்து அதிகமாக வந்து நிலக்கரி வந்து இறக்குமதி செய்யும் நாடுகள்ல தான் ஜப்பான், சீனா, தென்கொரியா, இந்தியா. இறக்குமதி செய்யும் நாடுகள் நிலக்கரின்னு கேட்டிக்கிற கேள்வி உற்பத்தி செய்யும் நாடு. உற்பத்தி செஞ்சுட்டு அதை இறக்குமதி செய்கின்ற நாடுகள்ல தான் ஜப்பான், சீனா, தென்கொரியா, இந்தியா. இப்ப நீங்க யோசிக்க கூட எனது இறக்குமதி செய்யற நாடுகள்ல வந்து ஜப்பான் வந்திக்கே, அப்ப ஜப்பான் உற்பத்தி செய்யுமே, ஜப்பானும் உற்பத்தி செய்கின்றது. ஆனா அதிகமாக நிலக்கரி உற்பத்தி செய்கிறேன்னு கேட்கக்கூடாது. சீனா வந்திக்கு, சீனா வருது. அதிகளவாக அடுத்தது ஏற்றுமதி செய்கின்ற நாடு வந்து இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, ஐக்கிய அமெரிக்கா. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏற்றுமதி செய்யும் நாடு இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, ஐக்கிய அமெரிக்கா. பதினோராவது, இலங்கையில் அப்பத்தயிற்று படிவுகள் காணப்படும் இடம். இலங்கையிலே அப்பத்தயிற்று படிவுகள் காணப்படும் இடம் வந்து ஃபர்ஸ்ட் ஈகிற ஆன்சர் வந்து மாரவிலன்னு வரும். அதுல வந்து மூணா மாறி அடிபட்டிக்கு மாரவில. ரெண்டாவது புல்மொட்டை, நக்கில்ஸ், எப்பாவல, முத்துராஜவல. மாரவிலையில வந்து சிலிக்கா படிகள் வந்து அதிகமாக வந்து காணப்படுகின்றது. பக்கத்துல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பிரிண்ட் எடுத்தாக்கள், பிரிண்ட் எடுக்காதாக்கள் கொப்பியில நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மாரவிலையில வந்து சிலிக்கா படிவுகள் வந்து காணப்படுகின்றது. புல்மொட்டையில வந்து இல்மனைட் படிவுகள் வந்து அதிகமாக காணப்படுகின்றது. நக்கில்ஸ்ல வந்து கனிமம் படிவுகள் வந்து காணப்படுகின்றன. முத்துராஜ வலையில வந்து முற்றா நிலக்கரி வந்து காணப்படுகின்றது. நோட் பண்றீங்களா சொல்றத? ஓ மிஸ். ஓகே. இதுக்கு ஆன்சர் எப்பாவலாகும்? ஓ எஸ், எப்பாவல தான் ஆன்சர் வரும். எப்பாவல வந்து அனுராதபுரத்துல வந்து காணப்படுகின்றது. சில வேளை அனுராதபுரம்னு போடலாம். உங்களை யோசிக்க வைக்கிறதுக்காண்டி அனுராதபுரம்னு போடலாம். பக்கத்தில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க அனுராதபுரம். அடுத்தது, கனிப்பொருள் மற்றும் சுரங்க அகழ்வு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. கனிப்பொருள் மற்றும் சுரங்க அகழ்வு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1992. மூன்றாவது ஆன்சர். அடுத்தது, உலகமயமாதலுக்கு அடிப்படையாக அமைந்த காரணிகள். உலகமயமாதலுக்கு அடிப்படையாக அமைந்த காரணி என்ன வரும்? கைத்தறி புரட்சியா? இல்ல. இதுல இருபடியே பார்க்கல வந்து எல்லாமே சரி மாதிரி தான் உங்களுக்கு விளங்கும். கைத்தொழில் புரட்சி, பிரான்சிய புரட்சி, இரண்டாம் உலக மகாயுத்தம், முதலாம் உலக மகாயுத்தம், ஐசிடியுடைய வளர்ச்சி. உலகமயமாதலுக்கு வந்து இப்ப வந்து குளோபலேஷன்,
இந்த உலகமயமாதல் வந்து அடிப்படை காரணி வந்து இப்ப எல்லாமே வந்து கணினிமயமாக்கப்பட்டு விட்டது. அதாவது ஒரு தொழிற்சந்தையை எடுத்தாலும், ஒரு சாதாரண ஒரு கடையை எடுத்தாலும், சாதாரண ஒரு உடுப்பு கடைக்கு போனாலும், என்ன இதுக்கு போனாலும் வந்து என்ன முத மாதிரி இப்ப பில் வச்சு எழுதி உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் தராங்க. இல்ல, இல்ல. எல்லாமே என்னது கணினிமயமாக்கப்பட்டு விட்டது. அப்ப உலகமயமாதலுக்கு வந்து அடிப்படையான காரணி வந்து என்னன்னு சொன்னா ஐசிடியினுடைய வளர்ச்சி. அடுத்தது யூரோ நாணயத்தை பயன்படுத்தும் நாடுகளினுடைய எண்ணிக்கை எத்தனை? எத்தனைன்னு சொல்லுங்க பிள்ளைகள். யூரோ தெரியும். நாணயத்தை பயன்படுத்தும் நாடுகளின் எண்ணிக்கை 17. என்னென்ன நாடுகள்னு தெரியுமா? இல்ல. ம். 4வது ஆன்சர் போட்டுக்கோங்க. அடுத்தது 15வது சார்க் அமைப்பின் தலைமையகம் உள்ள இடம். சார்க் அமைப்பின் தலைமையகம் உள்ள இடம் எது? இந்தோனேசியா. ம்ஹும். காத்மண்டு, நேபாளம். காத்மண்டு என்னத்துல இருக்கி? நேபாளத்துல. நேபாளத்துடைய தலைநகரம் தான் காத்மண்டு. ஆனா சில வேளை வந்து நேபாளம்னும் தரலாம், பக்கத்துல நோட் பண்ணி கொள்ளுங்க நேபாளம். அடுத்தது சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம். மணிலாவா? ஓ, ஓகே, குட். அடுத்தது இலங்கையுடைய ஏற்றுமதிகளுக்கு ஐரோப்பிய சங்கம் வழங்கும் சலுகையானது. 16க்கு என்ன ஆன்சர்? 16க்கு மணிலா 2வது ஆன்சர். ஆன்சர் 17 இலங்கையுடைய ஏற்றுமதிகளுக்கு ஐரோப்பிய சங்கம் வழங்கும் சலுகையானது. இது வந்து ஜிஎஸ்பி வரி கொள்கை. அதாவது இந்த ஜிஎஸ்பி வரி கொள்கை வந்து ஐரோப்பிய சங்கத்தினால் வந்து இலங்கையுடைய ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்றுமதிக்கு வந்து வழங்கப்படுகின்ற சலுகை தான் இந்த ஜிஎஸ்பி வரி கொள்கை. சில ஆட்கள் வந்து இந்த அவசரத்துல வந்து இப்படி தருவானோ ஜிபிஎஸ்னு 5வது ஆன்சர் வந்து தந்திக்கிற பாருங்க. விளங்குதா? அவசரத்துல ஜிஎஸ்பிக்கு ஜிபிஎஸ்ஸை நோட் பண்ணிட்டு போறாக்களும் இருக்கு. நிதானமா பார்த்து போடணும் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆன்சர் 17வதுக்கு. பதினெட்டாவது கேள்வி இலங்கையில் தேசிய ஈரநில கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு. இலங்கையில் தேசிய ஈரநில கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு. என்ன வரும்? என்ன வரும் பிள்ளைகள்?
மூன்றாவது ஆன்சர் 2006. 19வது யுனிசெஃப் தலைமை காரியாலயம் அமைந்துள்ள இடம். யுனிசெஃப் தலைமை காரியாலயம் அமைந்துள்ள இடம். இது இந்த யுனிசெஃப் தலைமை காரியாலயம் அமைந்துள்ள இடம் மேல வந்துச்சு என்னது சார்க்கம் இப்படி தலைமையகம் உள்ள இடம். இதெல்லாம் உலகப்படத்துல 10 வரும் குறிக்கிறதுக்கு ஆக லாஸ்ட் 8 9 10 இல்லாட்டி 8 9 10வது ஆன்சருக்கு இப்படியான கேள்விகள் தான் போடுற. ஏன்னு சொன்னா இது நாடுகள் தலைமை அதிகமா அதுல வர்றது தலைமை நாடுகள். அடுத்தது மாநாடு நடைபெற்ற உலக மகாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படியான இதுதான் கேள்விகள் காட்டுவார். இவ்வாறான கேள்விகள் என்னது உலகப்படத்துல லாஸ்ட்ல குறிக்கிறதுக்கு வரலாம். என்னது யுனிசெஃப் தலைமை காரியாலயம் அமைந்துள்ள இடம் அமெரிக்காவுல நியூயார்க் நகரத்துல அமைந்திருக்கு. சில டைம்ல எப்படி கேட்கலாம்னு சொன்னா உலகப்படத்து கேள்வி யுனிசெஃப் தலைமை காரியாலயம் துடைய அமைந்துள்ள இடம்னு கேட்காம யுனிசெஃப் தலைமை காரியாலயம் அமெரிக்காவுடைய இந்த நகரத்துல அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி கேட்ட என்ன செஞ்சிருக்கணும்? அமெரிக்காவில் நியூயார்க்னு தெரிஞ்சிருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க பக்கத்துல. இருபதாவது 2015ஆம் ஆண்டு உலக பொருளாதார மாநாடு நடைபெற்ற இடம் எது? ரெண்டாயிரத்தி 15ஆம் ஆண்டு உலக பொருளாதார மாநாடு நடைபெற்ற இடம் எது? எது வரும்? இந்த மாநாடு எப்படி நடைபெற்றுச்சுன்னு சொன்னா புதிய உலக சூழல் என்ற கருப்பொருள்ல தான் இந்த மாநாடு நடத்திக்காங்க. கேக்குதா பிள்ளைகள் சொல்றது? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னது புதிய உலக சூழல் என்ற கருப்பொருள்ல தான் இந்த மாநாடு நடைபெற்றிருக்கு. எங்கன்னு சொன்னா வியட்நாம் 5வது விட. 2015ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை இந்த மாநாடு நடைபெற்றிருக்கு. 2015 ஜனவரி 21 தொடக்கம் 24 வரை இந்த மாநாடு புதிய உலக சூழல் என்ற கருப்பொருளுடைய பெயர்ல வியட்நாம் நகரத்துல நடைபெற்றிருக்கின்றது. வியட்நாம் நாட்டுல நடைபெற்றிருக்கின்றது. 5வது விட நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மானிட புவியியலின் உப பிரிவுகளில் உள்ளடங்குபவை. மானிட புவியியலின் உப பிரிவுகளில் உள்ளடங்கப்படுபவை. முதலாவது கைட்ல மானிட புவியியல் அறிமுகத்திலேயே இதுதான் நோட்ஸ் சார்ட் அடிச்சு தந்திக்கு. நம்ம என்ன செய்யற அதெல்லாம் படிக்காம விட்டு போற. நாங்களும் அப்படித்தான் படிக்காம இதெல்லாம் விட்டுட்டு போய் கடைசியில பேப்பரை பார்த்ததுக்கு பிறகுதான் விளங்குது. லாஸ்டா டேர்ம் எக்ஸாம் எல்லாம் செய்யக்குள்ளதான் விளங்குனுச்சு. கைட் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட். அப்புறம் லாஸ்ட் இப்போ உங்களை மாதிரி இருக்கிற அந்த கட்டத்துல தான் கைட்டே நான் படிக்க ஆரம்பிச்சேன். என்ன செய்யணும்? நம்ம முன்கூட்டி இருந்து கைட்டை நோட்ஸை படிக்கக்குள்ள கைட்டையும் பார்த்து
கொப்பியில் நோட்ஸ் படிக்கக்குள்ள வந்து அதுக்குரிய அழகோட கைட்ல வந்து நோட்ஸ் பக்கத்துல இருக்கணும். அப்போ கைட்லேயும் நோட் பண்ணி கொப்பியில் இருக்கிற நோட்ஸை வந்து படிக்கலாம். அப்பதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் பார்த்துட்டு செகண்ட் பார்ட்டுக்கும் நம்ம படிக்கிற மாதிரி போகலாம். ரைட்டா? மானிட புவியியலுடைய உபபிரிவுகளில் உள்ளடங்குபவை எது? இந்த ஆன்சர் வரும். ரெண்டாவதா ஓகே குட். ரெண்டாவது ஆன்சர் வரலாற்று புவியியல், கிராமிய புவியியல், அபிவிருத்தி புவியியல். வேற என்ன வரும் அந்த சார்ட்ல? என்ன இருக்கு? மானிட புவியோட உபபிரிவுகள் என்னன்னு சொன்னா பொருளாதார புவியியல், கலாசார புவியியல், அரசியல் புவியியல், குடியிருப்பு புவியியல், அபிவிருத்தி புவியியல், கைத்தொழில் புவியியல், விவசாய புவியியல், கிராமிய புவியியல், நகர புவியியல், வரலாற்று புவியியல். 10 இருக்கு. ஓகே, ரெண்டாவது ஆன்சர் 21க்கு. 22வது உலக கொடித்தொகையின் 4 பிரதான செறிவு பரம்பலை சரியாக இனங்காணுகின்ற விடை. அஞ்சாவது ஓகே குட். கிழக்காசியா, தென்னாசியா, தென்கிழக்காசியா, ஐரோப்பா. எல்லாரும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னதான் நம்ம இப்ப இதை வந்து மனன வச்சிருந்தாலும் ஞாபகம் வச்சிருந்தாலும் அதோடைய ஓர்டர் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம என்ன செய்யலாம், ஆன்சரை தெரிவு செய்யலாம். இப்போ நம்ம படிக்கக்குள்ள என்ன செய்யணும், எப்படியான அந்த சனத்தொகை அதிகூடிய நாடுகள் வரக்குள்ள வந்து அதிகூட நாடுன்னு இருக்கு, அது குறைவான நாடு இருக்கு, அதே குறைவான நாடு இருக்குன்னு சொல்லி மேக்சிமம் ஒரு 5 நாடை சரி என்ன செய்யணும் ஞாபகத்துல வச்சுக்கணும். சனத்தொகை வந்து குறைவாக காணப்படுகின்றது, நகராக்க வீதம் வந்து குறைவாக காணப்படுகின்ற நாடுகள், அல்லது இலங்கையில கேட்பாங்க மாவட்டங்கள் எது அப்படின்னு கேட்கக்குள்ள வந்து முன்னுக்கு இருக்கிற 5 சரி என்ன செய்யணும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி குறைவாக இருக்கிற ஒரு 3 நாடு 4 நாடு சரி என்ன செய்யணும்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கணும். அது ஓர்டருக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். அடுத்தது 23வது உலகில் 2014ஆம் ஆண்டின் கணக்கின்படி பருமட்டான பிறப்பு வீதம் அதிகமாக காணப்படும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு எது? அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடு, பருமட்டான பிறப்பு வீதம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் உகண்டா, சிங்கப்பூர், ஐக்கிய அமெரிக்கா, இந்தியா, நைகர். நைகர் நைகர் நைகர். ஓகே, நைகர் எத்தனை வீதம் பருமட்டான பிறப்பு வீதம்? 46.1 வீதம். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பக்கத்துல. உகண்டா வந்து 44.2 வீதம். சிங்கப்பூர் அபிவிருத்தி அடைந்த நாடா அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடா? அபிவிருத்தி அடைந்த நாடு. ஓ, அபிவிருத்தி அடைந்த நாடு. ஐக்கிய அமெரிக்கா வந்து 13.4 வீதம். ஐக்கிய அமெரிக்காவும் வந்து அபிவிருத்தி அடைந்த நாடு. இந்தியா 19.9 வீதம் பருமட்டான பிறப்பு வீதத்துடைய அளவு. நோட் பண்ணிட்டீங்களா? கோமிஸ் ஓகே. 24வது இலங்கையின் நகரங்களை அவற்றின் செயற்பாடுகளின் அடிப்படையில் சரியாக வகைப்படுத்தியுள்ள தொடர். இலங்கையுடைய நகரங்களை அவற்றுடைய செயற்பாடுகளுடைய அடிப்படையில வந்து சரியாக வகைப்படுத்தி காட்டப்படுகின்ற தொடர். முதலாவது தங்கும் நகரம் அனுராதபுரம். தங்கும் நகரத்துக்குள்ள அனுராதபுரம் வந்து வருமா? வராது. வராது. அப்ப தங்கும் நகரம் என்ன வரும்? புறக்கோட்டை. பிளியந்தலையும் கடுவலை. ஓகே குட். பிளியந்தலாவ கடுவல.
ரெண்டாவது ஆன்சர் வணக்கத்துக்குரிய நகரம். வணக்கத்துக்குரிய நகரம் பிளியன் தலை வருமா? இல்ல. வராது. வராது. அப்ப வணக்கத்துக்குரிய நகரம் என்ன வரும்? கதிர்காமம். ஓகே, குட். கதிர்காமம். அடுத்தது கலாசார நகரம் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கோட்டை வருமா? கலாசார வராது. அப்ப என்ன வரும்? அனுராதபுரம். ஓ, ஓகே, குட். அனுராதபுரம், கண்டி. ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கோட்டை வந்து எந்த எல்லைக்குள்ள வரும்? எந்த தொகுதிக்குள்ள வரும்? நிர்வாகத்துக்கு. ஓ, ஓகே. நிர்வாக நகரத்தொகுதியா வரும். அஞ்சாவது ஆன்சர் அடுத்தது போட்டிக்கிற. நாலாவது ஆன்சர் வந்து தங்கும் நகரம் வந்து கண்டி போட்டிக்கிற. அது வந்து பிள்ளை ஆன்சர். அஞ்சாவது தங்கும் நகரம் கடுவெல. சரியா? சரியா போட்டிக்காங்களா ஆன்சர்? தங்கும் நகரத்துக்குள்ள கடுவெல வருமா? ஓ. ஓகே, கடுவெல. அப்ப 24க்கு வந்து ஐந்தாவது ஆன்சர். 25வது குடியிருப்பின் அடிப்படை அம்சங்களை காட்டும் விடை. குடியிருப்பு, அதாவது ஒரு நிலப்பரப்பு ஒன்று இருக்குது. அந்த நிலப்பரப்புல வந்து குடியிருப்பு உண்டு. சமூகம், மக்கள் இருந்தா தான் என்ன செய்யும்? வீடு அமைக்கிறதுக்குரிய அந்த குடியிருப்பு மக்கள் இருந்தா தான் வந்து சமூகம் ஒண்ணு வந்து உருவாகுறதுக்குரிய அந்த என்னது கூறுகள் வந்து காணப்படுச்சு. அதாவது குடியிருப்பு ஒன்று, அதாவது ஒரு குடியிருப்பு ஒன்று ஒரு எல்லையில வந்து ஒரு ஒரு கிராமம் வரைக்கும் அது என்ன சொல்லுவாங்க? அது ஒரு குடியிருப்பு. அந்த குடியிருப்பு வந்து உருவாகுவதற்கு அடிப்படை அம்சமாக காட்டுகின்ற விடை என்னன்னு சொன்னா, முதலாவது வந்து குடியிருப்பு உருவாகுறன்னு சொன்னா மனிதன் வந்து இருக்க வேண்டும். அந்த மனிதனுக்கு வந்து தேவையான நீரை வந்து பெற்றுக்கொள்கின்றதுக்கு அவனுடைய வாழ்வாதார வசதியை வந்து உணவு வந்து நம்முடைய அடிப்படை உணவு என்ன? சோறு. அப்ப அந்த வயலை வந்து அந்த நெல்லை வந்து பெற்றுக்கொள்வதற்கு அந்த அரிசியை வந்து பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? நிலப்பரப்பு இருக்கணும். இயற்கை சூழல் வந்து காணப்பட வேண்டும். அந்த மனிதன் வந்து அந்த சூழல்ல வந்து வாழ்வதற்குரிய அவனுக்குரிய பாதுகாப்பு வந்து கிடைக்கப்பெற வேண்டும். அது வந்து இவ்வாறு வந்து ஒரு கூட்டு இதாக வந்து காணப்படுகின்ற வலையமைப்பு வந்து காணப்பட வேண்டும். சரியா? இதுக்கு முதலாவது ஆன்சர் வரும் மனிதன், இயற்கை சூழல், பாதுகாப்பு, வலையமைப்பு. முதலாவது ஆன்சர் வரும். வழங்கிட்டா சொன்னது? ஸ்டூடெண்ட்ஸ், ஓமே. ஓகே. 26வது கோல்டன் பனானா என அழைக்கப்படும் நகர கைத்தொழில் இடைவெளி விரிவடைந்து செல்வது. எந்த இதுல இருந்து எது வர வந்து கோல்டன் பனானா கூடிய நகர கைத்தொழில் வந்து விரிவடைந்து செல்கின்றது? 4வது தீபாவளி வெலசேனியா வரையான. ஓ, ஜெனோவாவிலிருந்து வெலன்சியா வரையான பகுதிகளில் தான் வந்து கோல்டன் பனானா கூடிய நகர கைத்தொழில் வலயம் வந்து விரிவடைந்து காணப்படுகின்றது. மத்திய ஐரோப்பாவில வந்து கிரீன் பனானாக்குரிய எல்லை பகுதி வந்து காணப்படுகின்றது. நோட் பண்ணி கொள்ளுங்க. மத்திய ஐரோப்பா வந்து கிரீன் பனானா. ப்ளூ பனானா வந்து எங்க காணப்படுதுன்னு சொன்னா வடமேற்கு இங்கிலாந்திலிருந்து ஜெனோவா வரை. வடமேற்கு இங்கிலாந்திலிருந்து ஜெனோவா வரை ப்ளூ பனானா வந்து விரிவடைந்து காணப்படுகின்றது. நோட் பண்ணிட்டீங்களா? ஓமே. 27வது உலகின் தற்போதைய குடித்தொகை ஏறக்குறைய எத்தனை பில்லியன் வந்து காணப்படுகின்றது? தற்போதைய குடித்தொகை. 8.3. ஓகே, குட். 8.3 பில்லியன். 28வது பின்வரும் தெருவுகளில் இலங்கையின் தோட்ட குடியிருப்பின் 4 பிரதான
கூறுகளை சரியாக எடுத்து காட்டுவது. என்ன வரும்? ரெண்டாவது ஆன்சரா? ரெண்டாவதா? நல்லா பாருங்க. மூணாவது ஆன்சர் மிஸ். ஓகே. என்னது? வரிசையில் அமைந்த வீடு, சந்தை, கோயில், பாடசாலை. வரிசை முறையில் அமைந்த வீடுகள், கோயில்கள், பாடசாலை, மருத்துவமனை, சந்தை ஆகியன அமைந்த திட்டமிடப்பட்ட குடியிருப்பாக இனம் காணப்பட முடியும். தோட்ட குடியிருப்புல வந்து கைட்ல இருக்கு. எத்தனாவது ஆன்சர்? மூன்றாவது ஆன்சர். இருபத்தி ஒன்பதாவது. இலங்கையில் ஏறக்குறைய 1,25,000 ஆண்டுகளில் இருந்து குடியிருப்புகள் உருவாகிய பகுதிகள். மூணாவது ஆன்சர். ஓகே, குட். மினிகா கல்கந்த, புத்தல, புத்தலன்னு வரும் அல்லது புந்தலன்னு வரும். அடுத்தது வந்து பதிராஜ வல. இன்னொன்று வரும் இரணைமடு குளம். இரணைமடுன்னு வரும், இல்லாட்டி இரணைமடு குளம்னு வரும். அதை நோட் பண்ணிக்கோங்க அந்த ஆன்சருக்கு பக்கத்துல. முப்பதாவது கேள்வி. காலி, கேகாலை, களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் காணப்படும் குடியிருப்பு எது? காலி, கேகாலை, களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் வந்து காணப்படுகின்ற குடியிருப்பு எது? தோட்ட குடியிருப்பு. எது வரும்? ரெண்டாவது. எத்தனாவதுமா? ரெண்டாவது தோட்ட குடியிருப்பு. ஓகே, குட். தோட்ட குடியிருப்பு. இதுல இருக்கிற மகாவலி குடியிருப்பு, தோட்ட குடியிருப்பு, மீன்பிடி குடியிருப்பு, மரபு ரீதியான கைத்தொழில் கிராமங்கள், ஈரவலய குடியிருப்பு, இது எல்லாமே வந்து எந்த குடியிருப்புக்குள்ள வந்து உள்ளடங்குகின்றது? கிராம குடியிருப்பு. ஓகே, கிராமிய குடியிருப்புக்குள்ளதான் இந்த 5 இதுல இருக்கிற ஆன்சர் அவ்வளவு வந்து உள்ளடங்கப்படுகின்றது. ஓகே, இப்போ வந்து 30 வரை பார்ப்போம். 7:30 8:30 வரை வந்து மிச்ச ஆன்சரை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 30வது ஆன்சர் வரை வந்து விட சொல்றேன். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. முதலாவதுக்கு வந்து 5வது ஆன்சர் 15 தொடக்கம் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் 5வது விட. ரெண்டாவது ஆஸ்திரேலியா 3வது விட. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 3வது 2.4 மில்லியன் 3வது விட. 3க்கு 3. 4வது இலங்கையில் நகராக்க வீதம் எத்தனை? அதுல வந்து 18.2 வீதம் வந்து அடிக்கிறதுக்கு மிஸ் ஆகிக்கு. 18.2 வீதம் நம்மளோட கைட்ல இருக்கி, அதால வந்து அது வரும். ஆனா தற்கால நகராக்க வீதம் வந்து 19.99 வீதம். ஜெனரல் நாலேஜுக்கு வந்தாலும் வரும். நோட் பண்ணிக்கோங்க. 5வது ஆன்சர் இலங்கை 5வது 5க்கு 5. 6வதுக்கு மெக்சிகோ 4வது விட. 7வதுக்கு 4வது விட ஃபுல் மொட்டை. அதை நோட் பண்ண சொன்னேன், நோட் பண்ணீங்களா? பக்கத்துல கை காவல பொல் கொட்டு வேண்டு நோட் பண்ணுங்க. ஃபுல் மொட்டைக்கு பக்கத்துல. 8வதுக்கு டோட்டல் எஸ்ஏ 2வது ஆன்சர். 9க்கு மத்திய கிழக்கு நாடுகள் 5வது ஆன்சர். உலகில் அதிகமான நிலக்கரி ஏற்றுமதி செய்யும் நாடுகள் 10வதுக்கு சீனா. ஏற்றுமதியை வந்து மாத்த சொன்ன, உற்பத்தி செய்யும் நாடுன்னு கொடுங்க. சீனா. 11க்கு எப்பாவல அனுராதபுரத்துல இருக்கி 4வது ஆன்சர்.
15க்கு 1992 மூன்றாவது ஆன்சர். 13க்கு ஐசிடியினுடைய வளர்ச்சி 1. 14க்கு யூரோ நாணயத்தை பயன்படுத்தும் நாடுகள் 17 நாடுகள் 4வது விட. 15வது காத்மண்டு பக்கத்துல நோட் பண்ண சொன்ன நேபாளத்துல தலைநகரம் தான் காத்மண்டு 1வது விட. 16வது மணிலா 2வது விட. 17வது 1வது விட ஜிஎஸ்பி வரி கொள்கை. 18வது 2006 ஈரநிலை கொள்கை உருவாக்கப்பட்டது 3வது ஆன்சர். 19க்கு அமெரிக்கா நியூயார்க் நகரத்துல இருக்கி. அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் இருக்கு யூனிசெஃப்ட தலைமை காரியாலயம். 20வதுக்கு வியட்நாம். 21க்கு 2வது விட. 22க்கு 5வது விட. 23க்கு நைகர் 5வது 46.1%. 24 5வது விட தங்கும் நகரம் கடுவல. 25க்கு 1 மனிதன் இயற்கை சூழல் பாதுகாப்பு வலையமைப்பு. 26க்கு 4வது விட ஜெனோவாவிலிருந்து வெலன்சியா வரை. 27 8.3 மில்லியன். 28 3வது விட. 29 3 மினிகாகல்கந்த புந்தல பதிராஜவல. 30வது தோட்ட குடியிருப்பு 2வது ஆன்சர். ஓகே, தேங்க்யூ எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணதுக்கு. உங்களுள்ள இது சரி டவுட் அப்படி எது சரி இருந்தா கேளுங்க, இல்லாட்டி குரூப்ல கேளுங்க, இல்லாட்டி என்ன நம்பர் ஈக்கி குரூப்ல அதுல பிரைவேட்டா கேளுங்க. எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாருக்கும் கிளியரா? ஓ நல்ல clear. ஓகே, டவுட் எது சரி இருந்தா கேளுங்க, பிரைவேட்டா கேளுங்க, இல்லாட்டி குரூப்ல போட்டு கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ். 7:30க்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு, அதுல ஜாயின் ஆகுங்க. 31ல இருந்து 60 வரை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. லீவ் ஆகுங்க எல்லாரும்.